ஹலோ கைஸ், இன்றைக்கி ரேண்டம் ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஈவினிங் 7 o'clock நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஷேர் ஆட்டோலேருந்து போயிட்டு மெட்ரோக்கு போயிடுவேன். ஸோ மெட்ரோலேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக் பண்ணிப்பாங்க. நாங்கள் 2 பேருமே வெயிட் பண்ணுற ஒன் லாங் டேயில் இந்த டைமுக்காக தான். ஏன்னா ஃபுல் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் மீட் பண்ணிக்கிற இந்த டைம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து வெளியே தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். என்ன வாங்கியிருந்தோன்னா இடியாப்பம் அண்ட் பாயா அண்ட் தந்தூரியும் வாங்கியிருந்தோம். நான் இடியாப்பம்க்கு எனக்கு தேங்காய் பால் பிடிக்கும். அவங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க பாயா வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு போனதும் நான் தான் தேங்காய் பால் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஹோட்டல்ஸில் வந்து கிடைக்காது. ஸோ வீட்லேயே ரெடி பண்ணி 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டோம். நான் வீட்டுக்கு வரும்போதே என்னோடய மாமியார் வந்துட்டு தேங்காய் உடைச்சி கட் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்து மோஸ்ட்டாக அவங்களே டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் நான் போயிட்டு குக் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்குமே சர்வ் பண்ணிட்டு நானும் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டோம். 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். பாயோட டேஸ்ட் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் காரமாக இருந்துச்சு எனக்கு. அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தது காரம். ஏன்னா அவங்க யூஸ்வலாகவே நல்ல காரம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு பிளான் பண்ணப்போ வந்துட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக ஹோட்டல்லலாம் ஒயிட் கலரில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சிட்டேன் நைட்டே. ஸோ அது நான் பண்ணுறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒயிட் கலரில் பண்ணுற ஃப்ரைட் ரைஸு. ஸோ நைட்டே வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிவிட்டு ரைஸும் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ அப்போ மார்னிங் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் தான். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிட்டு நம்ம வடித்து வச்ச இந்த ரைஸ் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இறக்கிட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நான் லைட்டாக அதில் வந்துட்டு ஃப்ரை பண்ண சிக்கனுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ டேஸ்ட் சூப்பராக வந்து இருந்தது. நானும் என்னோடய லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு மார்னிங் ஆஃபீஸ்க்கு. ஸோ இப்படி தான் இருக்கும் எங்களோட ஈவினிங் டு மார்னிங் ரொட்டீன். நைட் ஏதாச்சும் மூவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டே வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக போகும். ஸோ பாய் காய்ஸ்.